ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி அந்த விக்னராஜனை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் வாருங்கள். இன்று 3/10/2024 புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை குருவாரம். அற்புதமான குருவாரம் இன்றைய வாரம். பொதுவாகவே நவராத்திரி நாளிலே குருமார்களுக்கு நிறைய நாம் வணங்க வேண்டும், குருமார்களை வணங்க வேண்டும். நமக்கு கல்வியை கொடுக்கின்ற குருமார்களை எல்லாம் வணங்க வேண்டும். இன்று குருவாரம், நவராத்திரி. ஆகவே குரு வழிபாடு செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபடுங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இன்றைய விசேஷம் நவராத்திரி. நவராத்திரி திருவிழா, அற்புதமான நவராத்திரி திருவிழா கொண்டாடுங்கள். ஆகவே நவராத்திரியை கொண்டாடுங்கள். இன்று சூரிய உதயம் காலை 5:58 அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 5:58. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:48. அதேபோல் இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் காலை 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. அதேபோல் யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை அஸ்தம். அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று முழுவதும் வளர்பிறை பிரதமை. இன்றைய தினம் பிரதமை இருக்கின்றது. ஆகவே சற்று கவனமாக இருங்கள். புதிய வேலைகள் எதையும் இன்றைய தினம் தொடங்க வேண்டாம். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான நற்பலன்களை. எல்லோருக்கும் இன்றைய நாள் அந்த சக்தி தேவியனுடைய அருளினாலே சிறப்பாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். சிறு வார்த்தைகளையும் முதலிலே மனதிற்குள் பேசி பார்த்து அப்புறம் சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலே. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அந்த வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேச வேண்டும். சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை என்றார் கவியரசர் கண்ணதாசன். ஆகவே ஒரு வார்த்தையை நாம் சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்றால் அதனால் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. ஆகவே வார்த்தைகளை எண்ணி பேசுங்கள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் தள்ளி போடுவது நல்லது. ஆகவே நாள் சற்று சரியில்லாமல் இருக்கின்றது என்றாலும் இறை வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வோடு கிடைக்கும் வேலை மாற்றம். சந்தோஷமாக இருக்கும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அந்த பெயரும் புகழும் கிடைக்கும் போது அதை நிலைத்து வைப்பதற்கு நாம் செய்ய வேண்டும். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், பெயரும் புகழும் கிடைக்கின்றது என்றால் அந்த பெயரும் புகழும் நமக்கு நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெயர் புகழ் கிடைக்கும் போது அவற்றை பத்திரமாக
பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளிலே கர்வம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளே கர்வம் தெரிந்தால் அந்த பெயரும் புகழும் மங்க ஆரம்பிக்கும். ஆகவே பெயரும் புகழும் கிடைக்கும் போது அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய நடத்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே சிறப்பாக இருக்கின்றது. திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள். நவராத்திரி நேரம் ஆஃபரில் நகை வாங்குவீர்கள். அதே போல் வெள்ளி வாங்குவீர்கள். ஏதேனும் உங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். நல்ல நாளாக இருக்கின்றது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுக்கு சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுடைய சிறப்புகளை மேலும் கூட்டிக் கொள்வதற்கு நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். கடன் இல்லாமல் வாழ்வீர்கள். நிம்மதியிலேயே பெரிய நிம்மதி கடன் இல்லாமல் வாழ்வது. ஆகவே அந்த கடன் இல்லாமல் வாழ்வீர்கள் இன்றைய நாளிலே. உதவிகள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் டக்கு டக்கென்று கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற இந்த நாளை நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகின்ற நாள். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். அலுவலகத்திலே இனி நெருக்கடிகளே இருக்காது. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளை புகழ்வார்கள். ஆகவே அலுவலகத்திலேயும் நிலைமை சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். ஆகவே பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் உறுதி செய்து கொள்ள நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்களுக்கு இஷ்ட குருமார்களை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார்.
ஆகவே இன்று உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மிகவும் வெற்றியை தருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். யாருடைய விஷயங்களிலேயும் தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அந்த வகையிலே சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே உத்தியோக உயர்வையும் பணியிட மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வந்தால் உடல் ஆரோக்கியம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். அதாவது உடல் ஆரோக்கியத்திலே உடல் நலம் இன்று சரியாக இல்லை என்று தெரிந்தால் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். மருந்து கடைக்கு செல்லாதீர்கள். மருந்து கடைக்கு சென்று மாத்திரை வாங்கி போடாதீர்கள். மருத்துவரை சென்று பார்த்து அவருடைய ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே நாள் சரியாக இல்லாத போது நாம் சரியாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு செயலை நாம் சரியாமல் செய்துவிட்டோம் என்றால் அது நம்மை மிகவும் பாடாய்படுத்தும். எனவே நாள் சரியில்லாத வேளையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். உடலிலே ஏதேனும் உபாதை ஏற்பட்டால் மருத்துவரை சந்தித்து உங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது விஷயமாக யோசிப்பீர்கள், முடிவெடுப்பீர்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். நவராத்திரி வேளை. ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே முப்பெரும் தேவியரை வணங்கி முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழிலிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இவை எல்லாமே பொது பலன்கள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை உரிய ஜோதிடம் சென்று அளித்து உங்களுடைய சுய ஜாதகத்தினை பரிசோதித்து கொள்ளுங்கள். இது போன்ற ராசி பலன்களிலே சொல்வது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களை நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதே வேளையிலே நம்முடைய சுய ஜாதகம் இருக்கின்றதல்லவா, அந்த சுய ஜாதகத்தை எடுத்து சென்று ஜோதிடரிடம் காட்டி உங்களுக்கான முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். நவராத்திரி முப்பெரும் தேவியரை வழிபடுங்கள். குருவாரம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகின்ற நாள். அரசு வகையிலே ஏதேனும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே வெற்றி கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். அது பேங்க் லோனாக இருக்கலாம், வேறு ஏதேனும் வகையிலே உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அதாவது 2 பலங்கள், பெரிய பலங்கள். ஒன்று பொருளாதார பலம். பொருளாதாரம் கையிலே திருப்தியாக இருந்தால் மனம் சந்தோஷமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருந்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கின்றது, பண ஆரோக்கியமும் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நவராத்திரி நேரம் நன்றாக முப்பெரும் தேவியரை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சகல பாக்கியங்களும் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. பொருளாதாரம் நன்றாக இருக்கின்றது. குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது. இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போது குருவருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும். அதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். நவராத்திரி நேரம். ஆகவே அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து இன்றைய நாளிலே மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆகவே கடன்காரர்களிடம் பக்குவமாக பேசி சமாளியுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்திராஷ்டம நாளிலே மௌனமாக இருங்கள். ராமநாமத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பொதுவெளியிலும் சரி, குடும்பத்திலேயும் சரி, மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். கவனம் தவறி வார்த்தைகளை விட்டால் அது பெரிய சண்டையிலே சென்று முடியும். ஆகவே கவனமாக பேசுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று தெளிவில்லாமல் இருந்தாலும் மனதை தெளிவுபடுத்தி கொள்ள குரு வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மன சஞ்சலங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். அவருக்கு தீபம் ஏற்றுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதி நமக்கு ஒரு நல்ல அருமருந்து. ஆகவே அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்றன. கணவன் மனைவிக்குள் கடந்த சில நாட்களாக கருத்து பேதங்கள் இருந்திருந்தால்
அவை முற்றிலுமாக தீர்கின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வரும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதிலே உங்களுக்கு பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வோடு பதவி உயர்வு கிடைக்கின்ற நாள். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது அறிந்தும் அறியாமலும் நாம் செய்கின்ற பாவங்கள். நமக்கே தெரியாமல் ஒரு பாவத்தை செய்வோம். ஆக அறிந்தும் அறியாமல் செய்கின்ற பாவங்கள் நீங்குவதற்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கின்றது. அவை என்ன பரிகாரங்கள் என்றுதான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்ன நாம் அறிந்தும் அறியாமல் பாவம் செய்கின்றோம் என்றால், இப்போது ஒரு இடத்திலே சென்று சாப்பிடுகின்றோம். அந்த இடத்திலே நமக்கே தெரியாமல் ஏதேனும் கலந்திருந்தால், அது நமக்கு தெரிய வந்து விட்டால் மனது மிகவும் சஞ்சலப்படும். ஆஹா, நாம் போய் இதை சாப்பிட்டு விட்டோமே என்று சஞ்சலப்படும். ஆக இதுதான் அறிந்தும் அறியாமல் செய்கின்ற தவறுகள். இப்போது கூட சமீபத்திலே திருப்பதி விஷயத்திலே ஒரு பெரிய செய்தி ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே ஏதோ கூடாத ஒன்று கலந்து விட்டதாகவும் அதனை நாம் உண்டு விட்டோம் என்று எல்லோருமே, பக்தர்கள் எல்லோரும் மிகவும் மனம் சஞ்சலப்படுகின்றார்கள். நான் உட்பட மிகவும் மனம், அந்த வகையிலே மனம் மிகவும் வருத்தப்படுகின்றது. அதாவது நாம் இத்தனை காலமாக கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு விரோதமாக நாம் செய்துவிட்டோமே என்று மனம் மிகவும் சஞ்சலப்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட சஞ்சலங்களை எப்படி தீர்த்து கொள்வது? நாம் அறியாமல் செய்கின்ற பாவத்துக்கு பாவ கணக்கிலே சேராது என்றாலும், ஆனால் அது நம்முடைய மனதை குடையும் அல்லவா? அந்த மனதை குடையும் போது அதற்கு என்ன மருந்து? இதற்கு நமக்கு இந்த சனாதன தர்மம் ஏதேனும் சொல்லி இருக்கின்றதா என்று பார்த்தால் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி இருக்கின்றது. அதனை நாம் கடைபிடித்தோமானால் இந்த மன சஞ்சலத்திலிருந்து வெளிவந்து விடலாம். மன சஞ்சலத்தோடு எத்தனை காலம் வாழ முடியும்? அதாவது மனதிலே ஒரு சிறிய பொறியானது அது நம்மை குத்தி கொண்டே இருந்து காலப்போக்கிலே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மனவியாதியாகவே மாறிவிடும். நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லி இருக்கின்றது என்று பார்ப்போம். இந்த திருப்பதி லட்டு விஷயத்திலே மிருக கொழுப்பு கலந்து விட்டார்கள் என்று இப்போது செய்திகள் வருகின்றது. திருப்பதி லட்டை உண்டவர்கள் எத்தனை கோடி பேர் இருக்கின்றோம், எத்தனையோ கோடி பேர் இருக்கின்றோம். இத்தனை கோடி பேர்களிலே பெரும்பாலானோர், அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்திலே மிகவும் சுத்தபத்தமாக வீட்டிலே அவர்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்திலும் சரி, மற்ற விரத காலங்களிலும் சரி, தனியாக பாத்திரங்கள் வைத்திருப்பார்கள். சைவம் சமைப்பதற்கென்றே பாத்திரம் வைத்திருப்பார்கள். ஒரு சில இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன், அவர்கள் அடுப்பு கூட தனியாக வைத்திருப்பார்கள். சைவம் சமைப்பதற்கு தனியாக அடுப்பு, அசைவம் சமைப்பதற்கு தனியாக அடுப்பு, இப்படி வைத்து சமைப்பவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இப்படி தெரியாமல் உண்டு விட்டோமே என்று மனம் மிகவும் சஞ்சலப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள், பக்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பெருமாளை தன்னுடைய இல்லத்திலே ஒருபவனாக நினைத்து பெருமாளிடம் தன்னுடைய குறைகளை எல்லாம் கொட்டி, பெருமாளே எங்களை காப்பாற்று என்று அவருடைய பாதங்களை பற்றி கொள்பவர்கள் பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுடைய உணர்வு காயப்பட்டிருக்கின்றது இந்த விஷயத்தினாலே. இதை நாம் ஆன்மீக ரீதியாக எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்று பார்க்க இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, நாம் தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு வண்டியிலே போகின்றோம். இடையிலே ஏதேனும் ஒரு சிறு மிருகம், அதாவது ஒரு தவளையோ ஒரு பாம்போ நம்முடைய வண்டி சக்கரத்திலே மாட்டிக்கொண்டு இறந்து விடுகின்றது. இவையெல்லாம் நமக்கு தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவங்கள். இவற்றையெல்லாம் நாம் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், மீன்களுக்கு பொறி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது சாஸ்திரம்.
மீன்களுக்கு பொறி போன்ற உணவு கொடுத்தால் இந்த பாவங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை, பெரிய பெரிய சித்தர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவற்றைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களோடு நானும் தெரிந்து கொள்கின்றேன். அன்பர்களே, மீன்களுக்கு பொறி உணவு கொடுத்தால் அது நாம் அறியாமல் செய்கின்ற பாவங்களை போக்கும். அறிந்து செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. மீன்களுக்கு பொறி போடுவதால் இந்த தோஷங்கள் நீங்கும். அதனால்தான் கோவில்களிலே குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். மீன்களில் வளர்க்கின்றார்கள். கோவிலிலே, திருக்கோவில்களிலே இருக்கின்ற குளங்களிலே பார்த்தீர்களானால், நான் நிறைய பார்த்திருக்கின்றேன். நம்முடைய பார்த்தசாரதி பெருமாள் கோவிலாகட்டும், நம்முடைய கபாலீஸ்வரர் திருக்கோயிலாகட்டும், இந்த கோவில்களிலே எல்லாம் நிறைய மீன்களை விட்டிருப்பார்கள். அவற்றுக்கு பொரியெல்லாம் போடுவார்கள் மக்கள், பக்தர்கள். ஆகவே மீன்களுக்கு பொறி போடுவதன் மூலம் நாம் அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். ஆகவே இனிவரும் காலங்களிலே நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது ஒரு 2-3 பாக்கெட் பொரிகளை வாங்கி கொள்வோம். வாங்கி கொண்டு அங்கே இருக்கின்ற மீன்களுக்கு உணவாக அளிப்போம். உணவாக அளித்து நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பெயரை உச்சரித்து, நாங்கள் அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விமோசனம் அளிப்பாயாக என்று பொறி போடும்போது பெருமாளை வணங்குவோம். பெருமாளை வணங்கி, அவர் சர்வவியாபி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த விளையாட்டை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அறியாமல் ஒரு நாடகம் நடக்குமா? 10 அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்தை காத்த புண்ணியன் பரமாத்மா, அவருக்கு தெரியாமல் ஏதேனும் நடக்குமா? எது நடந்தாலும் அவனால் நடப்பது, எது நடக்க இருந்தாலும் அவனால் நடக்க இருப்பது என்பதை அறிவோம், தெளிவோம். ஆகவே இந்த விஷயத்தை பற்றி நாம் அதிக மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் பக்தர்களே. எல்லாமே அவனுடைய செயல், அவனால் தான் நடக்கின்றது என்று அவனுடைய பாதத்திலே அனைத்தையும் போட்டு விடுவோம். எதிர்காலத்திலே நிச்சயமாக இதற்காக ஒரு விடிவு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு தீர்வை அவன் வைத்திருப்பான். அதனால்தான் இந்த விளையாட்டை நடத்துகின்றான். எனவே நாம் நல்லதே நடக்கும் என்ற நினைப்போடு நாம் நல்லது செய்வோம். மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுத்து இந்த நாம் செய்துவிட்ட, இந்த அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவருவோம். ஆகவே யாரும் இது குறித்து மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். மீன்களுக்கு பொறி உணவு கொடுத்து அறிந்தும் அறியாமலும் நாம் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவந்து விடலாம். அந்த பரமாத்மாவினுடைய அருளினாலே. அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த பாவத்திலிருந்து நம்மை அவன் காப்பான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீன்கள் நாம் அளிக்கும் பொறியை எத்தனை சாப்பிடுகின்றதோ அத்தனை சாபங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் ஆலயங்களிலே குளம் வெட்டி குளத்திலே மீன்களை வளர்த்து வருகின்றார்கள். ஆகவே நாம் இவற்றை முறையாக செய்வோம். ஆலயம் சென்று முகம் கைகால்கள் கழுவிக்கொண்டு, ஆலயத்துக்கு சென்று முகம் கைகால்கள் கழுவிக்கொண்டு தரிசனங்கள் எல்லாம் முடித்துவிட்டு வந்து மீன்களுக்கு பொறி உணவு கொடுப்போம். நிறைய பொறிகளை வாங்கி கொடுங்கள் மீன்களுக்கு. அவை உண்ணட்டும், அவை நன்றாக இருக்கட்டும், நம்முடைய பாவம் கழியட்டும். ஆகவே அவற்றை நாம் முறையாக செய்து நம்முடைய பாவத்திலிருந்து வெளிவருவோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.